தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 33 47 வரையில் ஜான் வெஸ்லி வாசிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33 47 வரையில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33 47 வசனங்கள் முடிய. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் என்பதே. தேவன் தாம் இந்த திருவசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அருமையான மகள் ஜோஷ்னா, சகோதரர் கிடியோன், தம்பி டில்லி, அருமையான மகள் பாலின் மேரி, சகோதரர் ஸ்ரீதர், மகன் எசேக்கியல், இவங்க எல்லாருக்கும் இந்த வாரத்தில் பிறந்தநாள் இருக்கிறது. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நன்மைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, கிருபையுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரக்கத்துக்காக, கிருபைக்காக நன்றி தகப்பனே. கருவில் உருவாகும் முன்னமே அறிந்தவரே, இது நாள் வரையில் சுமந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேல் நீர் எப்பொழுதும் கரிசனையாக இருக்கிறீர். உடைய பிள்ளைகளை நீர் ஆதரித்து நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
தகப்பனே, இந்த நாளில் அவர்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை இந்த வருஷத்தில் அவர்கள் சுதந்திரிக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர்களை மாற்றுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வேண்டிய ஞானத்தை தாங்க, சுகத்தை தாங்க. எதிர்காலத்தில் இன்னும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க மேலே உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கைகளின் கிரிகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் தங்கியிருப்பதாக. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 78 மாறி மாறி வாசிக்கலாம். கொஞ்சம் பெரிய சங்கீதம், ஆனாலும் நம்ம வாசிச்சிடலாம் முழுசா. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர்கள் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்பிராயீம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வர்ஷிக்க பண்ணி அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலிலே விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள்.
அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். கல்மழையினால் அவருடைய திராட்சை செடிகளையும் ஆலாங்கட்டியினால் அவருடைய அத்திமரங்களையும் அழித்து தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சனத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவருடைய பலனில் முதற் பலனான யாவரையும் அழித்து அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவருடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்புக் கொடுத்து அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது. அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கெம்பிரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்பிராயீம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். Praise the Lord. இவ்வளோ வசனம் படிச்சிட்டீங்களே, இன்னும் ஒரே ஒரு வசனம் படிச்சிடுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து படிச்சிடலாம். அதை எடுத்துட்டீங்களா? 11ஆவது வசனம். எல்லாரும் சேர்ந்து 11ஆவது வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எவ்வளோ ஒரே ஒரு சங்கீதத்தில் ஒரு 72 வசனத்துக்குள்ள இந்த இஸ்ரவேலருடைய ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி அப்படியே எழுதிட்டார் பாருங்க இந்த சங்கீதக்காரன். இல்லை எவ்வளோ ஞானம்! எகிப்துலேருந்து அழைச்சிக்கிட்டு வந்ததுலேருந்து, தேசத்தை சுதந்திரிச்சதுலேருந்து, அவங்க சிறைப்பட்டு போனதுலேருந்து மேசியா வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் எழுதிட்டார். மொத்தத்தையும் எழுதிட்டார். கடைசி வரைக்கும் எழுதிட்டார். கவனிங்க, எல்லாத்தையும் அங்கே ஏன் எழுதியிருக்கிறாங்கன்னா, இங்கே பவுல் சொல்கிறாரு அவங்களுக்காக அது எழுதலை, நமக்காக தான் எழுதப்பட்டிருக்குதுன்றார். இதெல்லாம் யாருக்காக எழுதப்பட்டிருக்குது? நமக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க, நமக்காக எழுதப்பட்டிருக்குது. என்ன நமக்காக எழுதப்பட்டிருக்குது? கவனிங்க, 3 காரியத்தை நீங்கள் அந்த சங்கீதத்தில் கவனிக்கணும். 1, நம்ம இப்போ என்ன செய்தி தியானிச்சுட்டு இருக்கிறோம்? நீங்கள் சுதந்திரவாளிகள் இல்லையா? சுதந்திரவாளிகளாக இருந்து சுதந்திரிக்காமல் போனவங்களை பற்றி அங்கே நம்ம படித்தோம். அவங்க ஏன் சுதந்திரிக்க முடியல அப்படின்றத பற்றி. அதுக்கு காரணம் என்ன? 1, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவங்க ஜென்ம சுபாவம் அப்பா அம்மாவை போலவே வாழ்க்கை, அதை அவங்க மாற்றிக்கவே இல்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. லைஃப்பில் எந்த காரியம் உங்கள் பெற்றோரை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசிக்க தடையாக இருந்ததோ அதை நீங்கள் மாற்றிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்ல விஷயங்கள்லாம் அப்பா அம்மா கிட்டேருந்து எடுத்துங்க, ஆகாத விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. அதுதான் இங்கே பாருங்கள், அதை தான் அங்கே இருக்குது இல்லையா? அதை நீங்கள் இப்போ படிச்சிருங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ஏன் அதை ஆண்டவர் கொடுக்குறாராம் இந்த கட்டளைகள்லாம்?
8வது வசனம் பாருங்க. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் முரட்டாட்டமும் கலகமும் உள்ள தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க அப்பா அம்மா எந்த விஷயத்துல வழி விலகி போய் கெட்டு போய் ஆண்டவருடைய நன்மைகளை சுதந்திரிக்க முடியாமல் இருந்ததோ அதுக்கு இவங்க ஒரு நாள் ஒப்பாயிடக்கூடாது. பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அப்பா அம்மா கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்திலலாம் எடுத்துக்கங்க. ஆனால் சில விஷயங்கள் எங்கேயாவது கெட்டதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது, வளரும்போது தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிடணும்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் வரக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். முதல்ல அவங்களுக்கு ஒப்பாயிடக்கூடாது, நம்ம அவங்கள போல் ஆகிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன கவனிங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே பாருங்கள், 33வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும், லைஃப் முழுசாவே வாழ்க்கை ஃபுல்லாகவே எதில் போயிடுச்சு? வேஸ்ட்டாக போயிடுச்சு. வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு லைஃப் அப்படியே ஒரு நன்மையையும் பார்க்காம அப்படியே ஒரு மனுஷன் போய் சாவறானா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க இங்கே ரொம்ப பேர். விருதாவிலும் வருத்தத்திலையுமே போயிடுச்சான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாம் என்ன பண்ணிடக்கூடாது? வாழ்ந்து விடவே கூடாது. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ஒன்று எங்கள் பிதாக்களை போல் இருந்துடக்கூடாது, ரெண்டாவது கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை விரயம் பண்ணிடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது. 40-45 வயசுக்கு மேலே என்னடா நம்ம காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அன்றைக்கி ஃபீல் பண்ணக்கூடாது. கரெக்டாக வாழ்ந்துடணும் வாழ்க்கையை. 3வது முக்கியமான விஷயம், தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அதனால தான் இந்த நியாயங்களெல்லாம் எழுதி உங்கள் கையில் கொடுத்துக்கிறார். பாருங்கள், ஏன்னா நீங்கள் இந்த 3வது வசனத்திலேருந்து வாசிக்கும் பொழுது என்ன இருக்குது? அவருடைய நியாயங்களை, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். ஏன், எப்படி தெரிவித்தாங்க? 6வது வசனம், அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஏன்னா அவர் எப்பவுமே பிள்ளைகள் மேலே கரிசனை உள்ளவர். ஒரு ஜென்ரேஷனு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலைன்னா அடுத்த ஜென்ரேஷனாவது சுதந்திரிச்சுக்கணும் அப்படின்றதுல அவர் எப்பவுமே அக்கறை உள்ளவர். அதனால் ஆண்டவர் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்கும்படியாகத்தான் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவ கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர் மூலமாக நாம் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். பிள்ளைகள், நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெரியவங்க கூட நீங்களும் பிள்ளைங்க தான். உங்கள் அப்பா அம்மா அடையாத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்க, நீங்கள் அடையாததெல்லாம் உங்கள் பிள்ளைகள் அடைவார்கள். ஆமென். அப்போ அதுக்காகத்தான் இந்த வேதம் இருக்கிறது, அதுக்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதை நாம் அடையாமல் போயிடக்கூடாது. ஆமென். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் அடிக்கடி விரும்புகிற ஒரு வசனம் என்னென்னா, நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் பெற்றோருக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அந்த வசனத்தையும் படிக்க பார்க்கலாம். எனக்கு அதுவும் இப்போ வாசிக்கணும்னு தோணுது. வாசிங்க. 49:26 ஆதியாகமம் 49:26. போதும், அவ்வளோதான். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் அப்பா அம்மா அடையாத ஆசீர்வாதங்களாக இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? உங்கள் பெற்றோர்கள் பார்க்காததெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட நன்மையை தான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். அந்த எண்ணத்தோட நீங்கள் உங்கள் பெற்றோர் அடையாததெல்லாம் அடையணும், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் அடையாததெல்லாம் அடையணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி அனுகிரகம் செய்யணும். எல்லாரும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இஸ்ரவேலை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்துகிறவரே, எங்களுக்காக நல்மைப்பனை தாவீதின் சந்ததியில் எழும்ப பண்ணினவரே,
தகப்பனே, எங்களுக்கு நிச்சயமான சுதந்திரத்தை கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்த தாவீதின் குமாரனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் பிதாக்களுக்கு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய நீதி நியாயங்களை ஆண்டவரே வேதத்தின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்கள் சுதந்திரிக்காதது எல்லாவற்றையும் நாங்களும் எங்கள் பின் சந்ததிகளும் சுதந்திரிக்கும்படி இவைகளை கட்டளையிட்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கவும், அதிலே ஆண்டவரே நாங்கள் நடக்கவும், அவைகளை சுதந்திரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. எங்களை ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையினால் உலகங்கள் உண்டாயிற்று, வார்த்தையில் ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில் எனக்கு நல்வாழ்வு உண்டு, வார்த்தையில் எனக்கு சுகம் உண்டு, வார்த்தை என்னை புத்திமானாக்கும், வார்த்தை என்னை ஜெயங்கொள்ளுவனாய் மாற்றும். ஆகவே கேட்பேன், கீழ்ப்படிவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் வந்த வண்ணமாக செல்ல மாட்டேன், கற்றுக்கொண்டும் நன்மையானவளை பெற்றுக்கொண்டும் செல்லுவேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்தில் ஒரு புதிய செய்தியை தியானிக்க ஆரம்பித்தோம். அந்த செய்தியோட தலைப்பு என்னன்னா, நீங்கள் சுதந்திரவாளிகள். இந்த வார்த்தையை ஒருவேளை நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கலாம். வேதத்தை வாசிக்கிறவங்க இந்த வார்த்தையை வாசிச்சிருப்பாங்க. சுதந்திரவாளின்ற வார்த்தை ரொம்ப நம்ம புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை. சுதந்திரவாளி என்ற வார்த்தை அதை சரியா சொல்லணும்னா உரிமையாளர் என்ற அர்த்தம், இல்லைன்னா வாரிசு என்ற அர்த்தம். நீங்கள் சுதந்திரவாளிகள்னா நீங்க தான் வாரிசு அல்லது நீங்க தான் உரிமையாளர் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்ப தேவன் நம்மை சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிறார் அல்லது உரிமையாளர் என்று சொல்லுகிறார். எதுக்கு நாம உரிமையாளர் என்று இந்த வேதம் சொல்லுகிறது என்றால், இந்த வேதம் நல்லா கவனிங்க, இந்த வேதத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது என்னன்னா, நமக்கான உயில் என்று இதற்கு பெயர் இருக்குது. உயில், இதுக்கு பேர் என்னது? உயில், மரண சாசனம். ஒருத்தர் மரிக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பேரு இந்த வேதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த மரண சாசனத்தில் அல்லது இந்த உயில்ல நமக்கு எதெல்லாம் சொந்தம்னு நீங்க வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அதுல சில முக்கியமான ஆசீர்வாதங்களை, ஒரு 5 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு போன வாரத்தில் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இதுக்கெல்லாம் நீங்க சுதந்திரவாளிகள் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1, அது என்ன? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு நீங்கள் சுதந்திரவாளிகள். அது என்ன? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால இந்த பூமியில பாவ மன்னிப்பை பெற்று நீதிமான்கள் என்கிறதான அந்தஸ்தை நீங்க பெற முடியும். அதை நான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல. எந்த கிரியைகள் செய்தும் கிட்டாத அந்த நீதி கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக நாம் நீதிமான்களாக மாற முடியும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. முதலாவது. இரண்டாவதாக, பரலோக பாக்கியம், நித்திய ஜீவன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதின் மூலமாக நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக பரலோகத்தின் பிரஜைகளாக நீங்கள் மாற முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், பிரைஸ் காட். மூன்றாவதாக, அழியாத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். ஆமென். அழியாத ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைக்கிறார். நான்காவதாக இருக்கிற இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது இந்த பூமியில வாழ்ற காலம் வரைக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த பூமியையே நீங்க சுதந்திரிக்கலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதைத்தான் நம்மளால நம்ப முடியல அப்படின்னு நான் சொன்னேன் போன வாரம். இப்பயும் சொல்றேன், இந்த உலகமே உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது. உலகத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் அது புரிஞ்சிடுச்சு, ஆனால் நமக்கு தான் என்ன பண்ணல, அது புரியலை. ஏன்னா வானங்களை அவர் ஸ்தாபித்தார், பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியையே கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து நீங்க ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். இந்த உலகத்தையே சுதந்திரிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும், வெள்ளி பொன்னு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாம் உங்களுக்கானது என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, சில காரியங்கள்லாம் நம்மளால நம்ப முடியாது அப்படின்றதுக்காக அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? நிறைய விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாது,
நம்ப முடியாது, நிறைய விஷயத்த நிரூபிக்கவும் முடியாது. சரியா? பிரைஸ் காட், அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? சரி, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் போய் உங்கள் சும்மா உங்கள் மூளையை அப்படி தட்டி விடுறதுக்கு, உங்கள் உடம்புல உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. அது போய் ஒரு தேடுங்க. இந்த சயின்ஸு ஸ்டூடெண்ட்டு டாக்டர்ஸ்லாம் யாராவது இருந்தீங்கன்னா உயிர் எங்கே இருக்குது உடம்புல அப்படின்னு போய் தேடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலை கண்டுபிடிங்க. சில விஷயத்தெல்லாம் நாம் இப்படி என்ன பண்ண முடியாதுன்னா ஆய்வு செய்ய முடியாது, அதை கண்டறியது ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை போய் முடிஞ்சால் தேடுங்க. சரியா? ரைட்டு. உயிரை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்னா ஜீவனை கண்டுபிடிக்கிறது அதை விட கஷ்டம். நான் உயிர்னாலும் ஜீவனாலும் ஒன்று தானேன்னா கிடையாது. உயிர் வேறு ஜீவன் வேறு, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நம்ம இன்னும் அங்கெல்லாம் போகல. அந்த மாதிரி அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே உங்களுக்கானது அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த உலகத்தினுடைய சகல நன்மைகளும். அதனால தான் அந்த வசனம் கூட நம்ம வாசித்தோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று நாம் வாசித்தோம். அப்போ இந்த பூமியில் நீங்கள் குறைவுபட்டு கிடப்பது தான் கடவுளோட விருப்பம் நினச்சிக்காதீங்க. கண்ணீரில், கடனில், காலமெல்லாம் கஷ்டத்தில் இருக்கணுன்றது தேவ விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று அனுபவிப்பது ஆண்டவருடைய பூரண சித்தம். ஆண்டவருடைய பூரண சித்தம். ஆகவே உலகத்தையே நீங்கள் சுதந்திரிக்க முடியும்னு சொன்னேன். கடைசியாக 5வதாக சுகம் உங்களுக்கு சொந்தம்னு சொன்னேன். சில ஆட்கள் நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க, பூமியில் இருக்கிற வரைக்கும் நோய் வருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆளுங்க இதே நினைப்பில் தான் இருக்கிறான். நம்ம இப்போ நோய் வராதுன்னே சொல்லலை. நோய் வராமல் ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய நியமங்கள் படி வாழ்ந்தா நமக்கு நோயே வராது தான். ஆனால் நம்ம தான் நடக்கிறது இல்லையா? நம்ம எங்கே சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து நம்ம எல்லாமே வித்தியாசமாக செய்கிறவங்களாச்சே. அப்படியே ஒருவேளை பலவீனங்கள் வந்தாலும் தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், தேவன் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. சுகம் உங்களுடைய சுதந்திரம் என்று நான் சொன்னேன். பிள்ளையின் அப்பம் பிள்ளைகளுக்கானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது பிள்ளையினுடைய அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவர், வியாதியை வரப்பண்ணுகிறவர் அல்ல. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன்னு தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வியாதியை உன் நடுவில் இருந்து விலக்குவேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. உனக்கு சௌக்கியத்தை கட்டளையிடுவேன் என்பதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். ஆகவே தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், வியாதியை அவர் கொடுக்கிறது இல்லை. வியாதியை நாம வர வச்சுக்கணும், பிசாசு கொடுக்கிறான், தேவன் கொடுக்கல. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த 5 விதமான நன்மைகளுக்கு அல்லது ஆசீர்வாதங்களுக்கு நீங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. விளங்குச்சா உங்களுக்கு? இந்த 5ஐயும் நீங்க அனுபவிக்க முடியும். கவனிங்க, ஆவிக்குரிய நன்மைகளையும் சுகத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நீதிமான் என்கிற அந்தஸ்தையும் இந்த பூமியிலேயே அனுபவிக்க முடியும். அந்த நாளையும் பரலோக பாக்கியத்தை நாம நித்திரை அடைஞ்ச உடனே அனுபவிக்க முடியும். கண்ணை மூடின உடனே அதுக்கு பிறகு கர்த்தர் மகிமையில வெளிப்படும் பொழுது பரலோகம் தான், நமக்கு பயப்பட தேவையில்லை. பிரைஸ் காட், ஆமென். ஆமாம். ஆக இந்த 5 ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் சொந்தக்காரங்க அப்படின்றத சொன்னேன். இன்றைக்கு யார் அதுக்கு சொந்தக்காரங்க? எங்களை தானே ஏன் சொந்தக்காரங்க நீங்கள்? ஆமாம், உங்களை தான் சொந்தக்காரங்கன்னு. ஆனால் அதை கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் என்னன்னா இப்போ வாசிக்கலாம் ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நல்லா கவனிக்கணும், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்ப முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்கள் சுதந்திரவாளிகள்னா நீங்கள்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் அது பொருந்தது. ஆனா அந்த வசனம் அந்த நீங்கள் அப்படின்றத யாரை குறிக்குதுன்னா பிள்ளைகளை குறிக்குது. நீங்கள் பிள்ளைகளானால், யாருடைய பிள்ளைகளானால்? நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளையா? கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளானால் நீங்கள் இந்த 5 ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? ஃபாதர் நல்ல பாட்டு எழுதியிருப்பார் இல்லையா? நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை. சில நேரங்களில் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டை பாடிக்கினேன், இது சின்ன வயசுல பாட்டு பாடினே இருக்கும். நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லைன்னு வீட்டில் ஏதாவது பாட்டு ஓடினே இருக்கும் பாருங்க, வாயில் முணுமுணுத்துனே இருப்பாங்க. யாராவது ஒரு பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா
உடனே இயேசுவின் பிள்ளைக்குள்ள இருந்து என்ன வெளிப்பட்டுரும்? திடீர்னு அவங்க திடீர்னு மறுரூபம் ஆயிடுவாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. யாரு? நானா அப்படின்னு முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். அந்த நேரத்தில் அந்த ஒரு நிமிஷம் மாத்திரம் அவங்க இயேசுவின் பிள்ளையா இருக்க மாட்டாங்க. அதனால இது யாருக்கு அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இது சுதந்திரவாளிகள். இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.